ஹலோ, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? கேபேஜ் பொரியல் இருக்குது. அப்புறமா நேற்றுக்கு வச்ச மாம்பழ புளிச்சேரி, அதில் கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. அதை நான் இன்றைக்கி எடுத்து எனக்காக வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸு, சாதாரண ரைஸ் வைக்கல, இன்றைக்கி ப்ரௌன் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் தலைக்கறி அரைச்சி விட்டது, தேங்காய் அரைச்சி விட்ட மீன் தலைக்கறி. பீஸு நான் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்காக ஒரு டெயில் பீஸும் போட்டு வச்சுருக்கேன். அப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மீன் தலையும் நான் ஒரே ஒரு டெயில் பீஸும் வச்சுருக்கேன். அதை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறமா 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டது. அப்புறமா நான் இங்கே ஒரே ஒரு மீன் தலை தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 1/2 கப் தான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அப்புறம் நம்ம பொடியெல்லாம் 1/2 பொடி இதில் போட்டுக்கலாம், 1/2 பொடி நம்ம குழம்பு பண்ணும்போது போட்டுக்கலாம். அப்போ மிளகு பொடி, கொரியாண்டர் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து சூடாகும்போது நல்லா அரைச்சி வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் நான் அந்த மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், ஒரே ஒரு வத்தல் மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வாட்டிட்டு, நான் நசுக்கி வச்சுருக்கேன்னா பூண்டும் அப்புறம் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பூண்டு ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு எடுத்து போட்டிருக்கேன். நான் இங்கே கேரளா ஸ்பெஷல் குடம்பு புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சாதாரண புளி இருக்குல்ல, அதுவும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாதாரண அந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஃபிஷ் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதாவது கறிக்கு, நாளைக்கு அரைச்சி விட்ட கறிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு 2 பீஸு தக்காளியும் போட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த மீன் போட்டு நல்லா கொதித்து ஒரு 8 நிமிஷம் கொதிக்கும்போது ரெடி ஆகிடும் மீன் கறி.